அருண் வயது 22. அவன் கல்லூரி படிப்பை முடித்து புதுசாகவே கிராமத்துக்கு திரும்பி வந்திருந்தான். நகரத்தில் படித்திருந்தாலும் அவனுக்கு கிராம வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும். அவன் வீட்டு முன்பு ஒரு பெரிய மாமரம் இருந்தது. அந்த மரத்தின் கீழே அவன் ஒவ்வொரு மாலையும் உட்கார்ந்து காற்றை அனுபவிப்பான். அந்த நாள் மாலை வானம் கருமையாக இருந்தது. மழை வரப்போகும் மாதிரி மேகங்கள் சூழ்ந்திருந்தது. அருண் வீட்டின் முன் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். அப்போதான் அவன் முதன்முறையாக அவளை பார்த்தான். பக்கத்து வீட்டுக்கு புதியதாக குடி வந்திருந்த ஒரு பெண். அவர் பெயர் மீனா. மீனா வயது 23. அவள் முகத்தில் ஒரு அமைதியான அழகு இருந்தது. வெள்ளை சல்வார் அணிந்திருந்தாள். அவள் முடி காற்றில் மெதுவாக அசைந்தது. அருண் அவளை பார்த்த அந்த நொடி அவனுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு வந்தது. அது என்ன உணர்வு என்று அவனுக்கே புரியவில்லை. மீனா வீட்டின் முன் நின்று துணிகளை எடுத்துக்கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் திடீரென்று மழை ஆரம்பித்தது. மழை துணிகள் மெல்ல தரையில் விழ ஆரம்பித்தது. மீனா அவசரமாக துணிகளை எடுத்துக்கொண்டு உள்ளே போக முயற்சி செய்தாள். அப்போது காற்று பலமாக வீசியதால் ஒரு துணி கீழே விழுந்தது. அருண் அதை பார்த்தவுடன் ஓடி சென்று அந்த துணியை எடுத்தான். இதோ என்று மெதுவாக அவளிடம் கொடுத்தான். மீனா அவனை பார்த்தாள். அந்த ஒரு பார்வை அருணின் மனதில் நீண்ட நேரம் நின்றது. தேங்க்ஸ் என்று அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு மிகவும் இயல்பாக இருந்தது. அருண் கொஞ்சம் தயக்கமாக, புதியதாக இங்கே குடி வந்தீங்களா என்று கேட்டான். ஆமாம், 2 நாட்கள்தான் ஆகுது என்று அவள் சொன்னாள். மழை இன்னும் கொஞ்சம் பலமாக ஆரம்பித்தது. அவர்கள் இருவரும் வீட்டின் முன் கூரையின் கீழ் நின்று கொண்டிருந்தார்கள். மழை விழும் சத்தம் மட்டும் அந்த அமைதியை நிரப்பியது. சில நிமிடங்கள் யாரும் பேசவில்லை. பிறகு மீனாதான் முதலில் பேசினாள். நீங்க இங்குதான் வாழ்றீங்களா? ஆமாம், இந்த வீடு எங்க வீடுதான் என்று அருண் சொன்னான். அவள் சிரித்தாள். அப்படியா? அப்போ நீங்க என் பக்கத்து வீட்டுக்காரர். அருண் சிரித்தான். அந்த நேரத்தில் மழை இன்னும் அதிகமானது. காற்று வீசும்போது மீனாவின் முடி அவள் முகத்தை மூடியது. அவள் அதை கையை கொண்டு சரி செய்தாள். அந்த சிறிய செயலும் அருணின் கவனத்தை கவர்ந்தது. அந்த மாலை நேரம் இருவருக்கும் ஒரு புதுசான நினைவாக மாறிக்கொண்டிருந்தது. சில நேரம் கழித்து மீனா, சரி, நான் உள்ள போறேன், இல்லனா அம்மா கோபப்படுவாங்க என்று சிரித்தாள். சரி என்று அருண் சொன்னான். அவள் வீட்டுக்குள் சென்ற பிறகும் அருண் அன்னேயே நின்று கொண்டிருந்தான். மழை இன்னும் பெய்து கொண்டே இருந்தது. அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது. இந்த பெண் யார்? ஏன் அவளை பார்த்தவுடன் இதெல்லாம் உணர்கிறேன்? அந்த இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை. மீனாவின் சிரிப்பு அவன் நினைவில் திரும்ப திரும்ப வந்தது. அடுத்த நாள் காலையில் அருண் வழக்கம் போல் மாமரத்தின் கீழே உட்கார்ந்து தேநீர் குடித்துக் கொண்டிருந்தான். அப்போது மீனா வீட்டின் வாசலில் தோன்றினாள். அவள் கையில் ஒரு புத்தகம் இருந்தது. அருணை பார்த்தவுடன் அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு அந்த காலையை கூட அழகாக மாற்றியது. அருண் அவளை பார்த்தபோது அவன் மனதில் ஒரு உண்மை தெளிவாக ஆரம்பித்தது. அவளை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்ப ஆரம்பித்தான். அந்த நாள் முதல் அருணின் வாழ்க்கையில் ஒரு புதிய கதையின் முதல் பக்கம் திறக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவனுக்கு தெரியாது, இந்த சாதாரணமான சந்திப்பு ஒரு நாள் அவன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப்போகிறது என்று. அந்த நாளுக்கு பிறகு அருணின் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. முன்பு அவன் மாலை நேரங்களில் மாமரத்தின் கீழே தனியாக உட்கார்ந்து காற்றை ரசிப்பான். ஆனால் இப்போது அந்த நேரத்தில் அவன் மனதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இன்று மீனா வெளியில் வருவாளா என்று. அடுத்த சில நாட்களில் அவர்கள் ஒருவரை ஒருவர் தினமும் பார்க்க ஆரம்பித்தார்கள். முதல் சில நாட்கள் சின்ன சின்ன பேச்சுகள் மட்டும். சாப்பிட்டீங்களா? எங்கே போறீங்க? இன்று ரொம்ப சூடு இல்லையா? அப்படி சாதாரணமான கேள்விகள்தான். ஆனா அந்த சாதாரணமான உரையாடல்களில் ஒரு அழகான நெருக்கம் வளர ஆரம்பித்தது. ஒரு மாலை நேரம். சூரியன் மறையும் நேரம். வானம் ஆரஞ்சு நிறத்தில் மாறியிருந்தது. அருண் வழக்கம் போல் மாமரத்தின் கீழே நின்று கொண்டிருந்தான். அப்போது மீனா மெதுவாக அவன் பக்கம் நடந்து வந்தாள். அருண் என்று அவள் அழைத்தாள். அவன் திரும்பி பார்த்தான். என்ன மீனா? எனக்கு கிராமம் முழுக்க தெரியாது, கொஞ்சம் சுற்றி காட்டுவீங்களா? அவள் சொன்ன அந்த வார்த்தை அருணுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பா, வாங்க. அவர்கள் இருவரும் கிராமத்தின் சின்ன சாலையில் நடந்தார்கள். சுற்றிலும் வயல்கள். காற்று மெதுவாக வீசியது. தூரத்தில் குழந்தைகள் விளையாடும் சத்தம் கேட்டது. மீனா அந்த காட்சியை பார்த்து, இங்க வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு என்று சொன்னாள். அருண் சிரித்தான். ஆமா, நகரத்துக்கு இதுக்கு சமம் எதுவும் கிடையாது. அவர்கள் மெதுவாக நடந்து கொண்டே பேசிக் கொண்டிருந்தார்கள்.
அந்த மாலை நேரம் அவர்களுக்கு மிகவும் அமைதியான அனுபவமாக இருந்தது. அந்த நாள் முதல் அவர்கள் அடிக்கடி சேர்ந்து பேச ஆரம்பித்தார்கள். காலையில் சில நேரம், மாலை நேரத்தில் சின்ன வாக். மெதுவாக அவர்கள் ஒருவரை ஒருவர் பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். மீனா ஒரு பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்க்க வந்திருந்தாள். அவருக்கு புத்தகங்கள் படிக்க ரொம்ப பிடிக்கும். அருண் நகரத்தில் படித்திருந்தாலும் கிராமத்தில் ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்க நினைத்தான். ஒரு நாள் அவர்கள் இருவரும் வயலின் அருகே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது மீனா கேட்டாள், அருண், உங்க கனவு என்ன? அவன் சில நிமிடம் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், நான் பெரிய பணக்காரனாகணும்னு ஆசை இல்ல, ஆனா என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என் கனவு. மீனா அவனை பார்த்தாள். அவள் கண்களில் ஒரு மரியாதை தெரிந்தது. நீங்க நல்ல மனசுள்ளவர் மாதிரி தெரியுறீங்க. அந்த வார்த்தை அருணுக்கு மிகவும் முக்கியமானதாக இருந்தது. ஒரு நாள் மாலை மீண்டும் மழை ஆரம்பித்தது. அருண் வீட்டின் முன் நின்று கொண்டிருந்தான். மீனா பள்ளியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள். மழை திடீரென்று பலமாக ஆரம்பித்தது. அவள் ஓடிக்கொண்டு அருணின் வீட்டின் முன் வந்தாள். அடடா, முழிக்க நனைஞ்சிட்டேன் என்று சிரித்தாள். அருண் அவளை பார்த்து சிரித்தான். உள்ள வாங்க, இல்லனா காய்ச்சல் வரும். மீனா கொஞ்சம் தயங்கினாள். பிறகு உள்ளே வந்தாள். அருணின் அம்மா அவளை பார்த்து மிகவும் அன்பாக பேசினார்கள். நீங்க தான் பக்கத்து வீட்டு மீனா இல்லையா? ஆமா ஆண்டி. உட்காருங்க, நான் தேநீர் எடுத்து வரேன். சில நிமிடங்களில் அவர்கள் மூவரும் சேர்ந்து தேநீர் குடித்தார்கள். அந்த சூடான தேநீரும் மழை சத்தமும் அந்த மாலையை மிகவும் அழகாக மாற்றியது. மழை கொஞ்சம் குறைந்த பிறகு மீனா வெளியே வர முயற்சி செய்தாள். அப்போது தரை கொஞ்சம் நனைந்திருந்தது. அவள் தவறி விழப்போனாள். அந்த நொடியே அருண் அவள் கையை பிடித்தான். ஒரு நிமிடம் அவர்கள் இருவரும் மிகவும் அருகில் நின்றிருந்தார்கள். அவர்களின் கண்கள் நேராக சந்தித்தது. மழைத்துளிகள் இன்னும் விழுந்து கொண்டே இருந்தது. அந்த நொடி இருவருக்கும் வித்தியாசமாக இருந்தது. மீனா மெதுவாக கையை விடுத்தாள். அவள் கொஞ்சம் வெக்கப்பட்டாள். நன்றி என்று மெதுவாக சொன்னாள். அருண் சிரித்தான். ஆனா அவன் மனதில் ஒரு உண்மை தெளிவாக இருந்தது. அவன் மீனாவை காதலிக்க ஆரம்பித்து விட்டான். அந்த இரவு அருண் மீண்டும் தூங்க முடியவில்லை. மீனாவின் முகம் அவன் மனதில் இருந்தது. அவளோடு பேசும்போது அவனுக்கு கிடைக்கும் அமைதி, அவள் சிரிக்கும்போது அவன் மனதில் வரும் சந்தோஷம் அவனை மெதுவாக ஒரு உண்மைக்கு கொண்டு சென்றது. இது சாதாரண நட்பில்ல, அது காதல். அதே நேரத்தில் மீனாவும் அந்த இரவு சாளரத்தின் அருகே நின்று மழையை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மனதில் ஒரு கேள்வி. ஏன் அருணோட பேசும்போது எனக்கு இவ்வளோ சந்தோஷம்? அவள் அவன் சிரிப்பை நினைத்தாள். அவன் கவனமாக பேசும் விதத்தை நினைத்தாள். அவள் முகத்தில் ஒரு மெதுவான சிரிப்பு வந்தது. அவளுக்கும் அந்த உணர்வு ஆரம்பித்து விட்டது. அவர்களுக்கு தெரியாமல் அவர்களின் நட்பு காதலாக மாற ஆரம்பித்திருந்தது. ஆனால் இன்னும் யாரும் அந்த உண்மையை சொல்லவில்லை. அந்த வார்த்தை இன்னும் சொல்லப்படாத காதலாகவே இருந்தது. ஆனால் விரைவில் அந்த காதல் ஒரு பெரிய முடிவை நோக்கி செல்லப் போகிறது. அந்த மழை நாளுக்கு பிறகு அருண் மற்றும் மீனா ஒருவரை ஒருவர் பார்க்கும் விதமே மாறிவிட்டது. முன்பு இருந்த சின்ன நட்பு இப்போது ஒரு மெதுவான காதலாக மாற ஆரம்பித்தது. ஆனாலும் அந்த காதலை யாரும் வார்த்தைகளில் சொல்லவில்லை. ஆனால் இருவருக்கும் அந்த உணர்வு இருந்தது. ஒரு மாலை நேரம். சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். வானம் சிவப்பு நிறத்தில் மாறியிருந்தது. அருண் மாமரத்தின் கீழே நின்று கொண்டிருந்தான். அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம். இன்று நான் சொல்லணும், என் இதயத்திலிருந்த உண்மையே. அந்த நேரத்தில் மீனா வீட்டிலிருந்து வெளியே வந்தாள். அவள் வழக்கம் போல் சிரித்தாள். அருண், என்ன இப்படி அமைதியா இருக்கீங்க? அவன் சிரிக்க முயற்சி செய்தான். சில விஷயம் நினைக்கிறேன். என்ன விஷயம்? அவன் சில நிமிடம் அமைதியாக இருந்தான். மீனா, கொஞ்சம் நடக்கலாமா? அவள் தலையாட்டினாள். அவர்கள் இருவரும் கிராமத்தின் வயல்களுக்கு நடுவே இருக்கும் சின்ன பாதையில் நடந்தார்கள். சுற்றிலும் அமைதி. காற்று மெதுவாக வீசியது. சில நேரம் யாரும் பேசவில்லை. பிறகு மீனா கேட்டாள், என்ன அருண், ஏதோ சொல்லணும்னு இருந்த மாதிரி தெரியுது? அவன் ஆழமாக மூச்சு விட்டான். ஆமா. அவன் மெதுவாக அவள் பக்கம் திரும்பினான். மீனா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும். அவள் அமைதியாக பார்த்தாள். சொல்லுங்க, அருண் மெதுவாக சொன்னான். நான் உங்கள முதல் நாள் பார்த்த நொடியிலிருந்து என் வாழ்க்கையில ஏதோ மாற ஆரம்பிச்சுது. மீனா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். நீங்க சிரிக்கும்போது எனக்கு தெரியாம சந்தோஷம் வருது. நீங்க பேசும்போது எனக்கு அமைதி கிடைக்குது. அவன் கண்களில் உண்மை இருந்தது. மீனா, நான் உங்கள காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த வார்த்தை காற்றில் மெதுவாக ஒலித்தது. சில நிமிடம் முழு அமைதி. மீனா தரையை பார்த்தாள். அவள் மனதில் பல உணர்வுகள். சில நொடிகள் கழித்து அவள் மெதுவாக பேச ஆரம்பித்தாள். அருண்,
அவன் பதட்டமாக அவளை பார்த்தான். மீனா மெதுவாக சிரித்தாள். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்க. நீங்க முதல் நாள் மழையில அந்த துணி எடுத்து கொடுத்த நாள்ல இருந்து நீங்க ஒரு நல்ல மனிதர் என்று எனக்கு தோணுச்சு. அவள் சிரித்தாள். அதற்கு பிறகு தினமும் பேச ஆரம்பித்தோம். நீங்க எப்போதும் மரியாதையா பேசுறது, என்ன கவனிச்சது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது. அவள் நேராக அவன் கண்களில் பார்த்தாள். அருண், எனக்கும் உங்களை பிடிக்கும். அந்த வார்த்தை அருணின் மனதில் ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. உண்மையாவா என்று அவன் கேட்டான். மீனா சிரித்தாள். ஆமா. அவர்கள் இருவரும் சில நிமிடம் பேசாமல் நின்றிருந்தார்கள். காற்று மெதுவாக வீசியது. வானத்தில் நட்சத்திரங்கள் தோன்ற ஆரம்பித்தது. அருண் மெதுவாக சொன்னான். மீனா, நான் உங்களை எப்போதும் சந்தோஷமா வைத்திருக்க முயற்சி செய்வேன். அவள் சிரித்தாள். எனக்கு பெரிய விஷயங்கள் வேண்டா. நீங்க இப்ப பேசுற மாதிரி எப்போதும் உண்மையாக இருந்தால் போதும். அடுத்த சில நாட்களில் அவர்கள் இந்த விஷயத்தை குடும்பத்திடம் சொல்ல முடிவு செய்தார்கள். முதலில் அருண் தனது அம்மாவிடம் சொன்னான். அவள் சிரித்தாள். நீங்க இருவரும் நல்ல நண்பர்கள் மாதிரிதான் தெரிந்தீர்கள். ஆனா இப்படியாகும்னு நினைக்கல. அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். மீனாவின் குடும்பமும் இந்த உறவை ஏற்றுக்கொண்டார்கள். கிராமத்தில் உள்ளவர்களுக்கும் இது ஒரு சந்தோஷமான செய்தியாக இருந்தது. சில மாதங்கள் கழித்து அந்த கிராமத்தில் ஒரு அழகான காலை. வீட்டின் முன் தோரணங்கள், மலர்கள், நாதஸ்வரம் சத்தம். அருண் மற்றும் மீனா திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த நாளில் மழை மெதுவாக பெய்தது. அதே மழை அவர்கள் முதலில் சந்தித்த மழை. திருமணத்திற்கு பிறகு அவர்கள் அதே கிராமத்தில் வாழ ஆரம்பித்தார்கள். மீனா பள்ளியில் ஆசிரியையாகவே இருந்தாள். அருண் தனது பிசினஸ் ஆரம்பித்தான். மாலை நேரங்களில் அவர்கள் இருவரும் மாமரத்தின் கீழே உட்கார்ந்து பேசுவார்கள். ஒரு நாள் மீனா சிரித்து கேட்டாள். நமக்குள்ள இந்த காதல் எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? அருண் சிரித்தான். மழையில். அவள் சிரித்தாள். ஆமா, அந்த மழை நாள் ஒரு சாதாரண நாள் மாதிரிதான் ஆரம்பிச்சது. ஆனா அந்த ஒரு சந்திப்பு 2 வாழ்க்கைகளை இணைத்தது. சில காதல்கள் பெரிய நிகழ்வுகளால் ஆரம்பிக்காது. சில சமயம் ஒரு சின்ன உதவி, ஒரு சிரிப்பு, ஒரு மழை நாள், அதுவே ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்கும். அருண் மற்றும் மீனாவின் காதல் அதுபோல ஒரு காதல். அமைதியாக ஆரம்பித்து உண்மையாக வளர்ந்து ஒரு அழகான வாழ்க்கையாக மாறிய காதல். இந்த கதையிலிருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? காமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.